ஸ்ரீ படே சாஹிப் சுவாமிகள் படே சாஹிப் ஒரு இஸ்லாமிய ஆத்ம ஞானி மற்றும் சித்தர் ஆவார். இவர் சாதி மதங்களை கடந்து மக்களால் வழிபடப்படுகிறார். உருது மொழியில் படே என்றால் பெரிய என்று பொருள். மக்களின் துயரங்களை தீர்க்கும் பெரியவராக விளங்கியதால் இவர் படே சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ படே சாஹிப் சுவாமிகள் கையில் தம்பூரா அல்லது ஏக்தாரா போன்ற ஒரு தந்தி வாத்தியத்தை வைத்து இருப்பார். அவர் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருப்பவர் என்பதால் இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கும் ஆத்ம ஞானத்தை மக்களிடையே பரப்புவதற்கும் இந்த வாத்தியத்தை பயன்படுத்தியதாக கருதப்படுகிறது. அவர் கையில் ஏந்தியிருந்த வாத்தியம் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான ஓயாத தொடர்பை குறிக்கும் குறியீடாக பார்க்கப்படுகிறது. பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் தீவிர சிவபக்தராகவும் அனைத்து மதத்தினரும் மதிக்கும் ஒரு சித்தராகவும் திகழ்ந்தார். இறைவன் ஒருவனே, அவன் எல்லா உயிர்களிலும் உரைகிறான் என்பதே அவரது அடிப்படை தத்துவமாகும். பக்தர்கள் தங்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபட அன்னதானம் மற்றும் தர்மம் செய்வதே சிறந்த வழி என அவர் வலியுறுத்தினார். பசியோடு வருபவர்களுக்கு உணவளிப்பது இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பது அவரது போதனையாக இருந்தது. மனிதன் தனது அகங்காரத்தை, நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இறைவனிடம் முழுமையாகச் சரணடைய வேண்டும் என்பதே அவர் காட்டிய ஆன்மீக பாதை. மௌனமாக இருந்து இறைவனை தியானிப்பதன் மூலம் தீராத துயரங்களையும் வெல்ல முடியும் என்பதை அவர் தனது அமைதியான வாழ்வின் மூலம் உணர்த்தினார். மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட கொடிய நோய்கள் மற்றும் மனநலம் சார்ந்த பாதிப்புகளை தனது அருளாசியால் குணப்படுத்தியுள்ளார். பக்தர்கள் இன்றும் அவரது சமாதிக்கு வந்து தங்கிச் செல்வதன் மூலம் உடல் பிணிகள் நீங்குவதாக நம்புகின்றனர். கோயிலில் உள்ள பழமை வாய்ந்த மகிழ மரத்தின் அடியில் அமர்ந்து அவர் மக்களுக்கு வைத்தியம் செய்ததாக கூறப்படுகிறது. இன்றும் அந்த மரத்தை வலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பல நன்மைகள் நடப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகளை முன்கூட்டியே சூட்சுமமாக உணர்த்தி அவற்றிலிருந்து அவர்களை காப்பாற்றியதாக பல அனுபவ கதைகள் கூறப்படுகின்றன. தீவிரமான மன அழுத்தம் மற்றும் குடும்ப பிரச்சினைகளால் வாடுபவர்கள் இவரது சமாதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்யும்போது உடனடி தீர்வு காண்பதாக நம்பப்படுகிறது. சுவாமிகள் சமாதி அடைந்த மாசி மாத ஆயில்ய நட்சத்திரம் அன்று ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக குருபூஜை கொண்டாடப்படுகிறது. அவர் செவ்வாய்க்கிழமை அன்று சமாதி அடைந்ததால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பக்தர்கள் அதிகளவில் வந்து வழிபாடு செய்கின்றனர். இவரது சமாதியின் முன்பு ஒரு அணையா விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். பல ஆண்டுகளாக காற்று மழையிலும் கூட இது அணைந்ததில்லை என்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. கோயிலில் உள்ள பழமையான மகிழ மரத்தை வலம் வந்து அதன் அடியில் அமர்ந்து தியானம் செய்வது பக்தர்களின் வழக்கமாகும். இங்கு இந்துக்கள் தீபம் ஏற்றியும் இஸ்லாமியர்கள் சந்தனம் பூசியும் போர்வைகள் சதர் போர்த்தியும் தங்களது முறைப்படி வழிபடுகின்றனர். சிறப்பு: இங்கு இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் வந்து வழிபாடு செய்கின்றனர். ஸ்ரீ படே சாஹிப் சுவாமிகள் போற்றி! வாழ்க வளமுடன்! இனிய காலை வணக்கம்.